ஸ்ரீ குருभ्यो நமः. இப்ப ஸ்தோகம் பச்சதி இதிவத் ஸ்தோகம் பாகः இதி உபபத்யதே இதின்னு முன்னாடி பார்த்தோம். கிருதந்த ஸ்தலம் திங்கந்த ஸ்தலம் ரெண்டுத்துலயும் தாத்து இருக்கு இல்லையா? பச்சதி ஒன்று, பாகः ரெண்டுத்துலயும் பச்ச தாத்து இருக்கு. ஆனா என்ன சொன்னோம் நாம, கிருதந்த ஸ்தலத்துல பச்சதாத்வர்த்த வியாபாரம், கிருதந்த ஸ்தலத்துல பச்சதாத்வர்த்த வியாபாரம் சித்த ரூபமா இருக்கும். திங்கந்த ஸ்தலத்துல பச்சதாத்வர்த்த வியாபாரம் சாத்திய ரூபமாக இருக்கும்னு சொன்னோம். இந்த சித்த சாத்தியம்ன்ற விவகாரம் பல விஷயத்திலையும் உண்டுன்னு சொல்லணும். அதான் விஷயம், அதுவும் சொல்லிட்டாங்க. பாகஹான்ற இடத்துல பச்சதாத்வர்த்த வியாபாரம் விக்லித்தி இருக்கு பார். பச்சதாத்வர்த்த பலம், பச்சதாத்வர்த்த பலம் விக்லித்தி இருக்கு பார். அது பாகஹான்ற இடத்துல என்ன ரூபமா இருக்கும்? சித்த ரூபமா இருக்கும். பச்சதின்ற இடத்துல பச்சதாத்வர்த்த பலமாகிய விக்லித்தி சாத்திய ரூபமாக இருக்கும். சித்த சாத்தியத்துக்கு வித்தியாசம் கேட்கும்போது என்ன சொன்னார்னா, சித்தம் திரவியவத் பாசத்தே, சாத்தியம் திரவியம் மாதிரி இருக்காதுன்னார். அப்ப நீ மனசுல என்ன வாங்கிக்கோனார், பச்சதாத்வர்த்தமான பாகஹான்றத்துல பச்சதாத்வர்த்தமான வியாபாரமும் திரவியம் மாதிரி இருக்கும், பாகஹான்றத்துல பச்சதாத்வர்த்த பலமும் திரவியம் மாதிரி இருக்கும். அதே மாதிரி பச்சத்தின்ற இடத்துல பச்சதாத்வர்த்தமான வியாபாரம் திரவியம் மாதிரி இருக்காது, சாத்தியமா இருக்கும். பச்சதாத்வர்த்த பலமும் சாத்தியமா தான் இருக்கும். இந்த சித்த கிரியாவுக்கு சொல்லும் போது லிங்க சங்கியா காரகாதி அன்வய யோக்கியம்னு சொன்னார். அது என்னன்னா, இந்த வியாபாரத்துல ஒரு லிங்கம் ஒத்துக்கணும், இந்த வியாபாரத்துல ஒரு சங்கியா இருக்கணும், இந்த வியாபாரத்திலேயே ஒரு காரகம், ஒரு காரகத்துவம் இருக்கலாம். இன்னொரு விஷயம், இந்த வியாபாரத்துல வேற ஒரு காரகம் அன்வயிக்கலாம். தேவதத்தஸ்ய பாகம் பஷ்யன் நேற்று சொன்னோம். அப்ப பச்சதாத்வர்த்த வியாபாரம் இருக்கு பார், விக்லித்தி அனுகூல வியாபாரம். அந்த வியாபாரம் பஷ்யன் போது தர்சன கிரிகையில அது கர்மகாரகமா இருக்கு. அப்ப அந்த வியாபாரம் எப்படி இருக்கு? பாகம்னா, அப்ப அந்த பாக வியாபாரம் லிங்கம் அன்வயிக்கிறதுக்கு யோக்கியமா இருக்கு. அப்படின்னா அது புல்லிங்கம். அந்த வியாபாரம் என்ன லிங்கம்? புல்லிங்க வியாபாரம். ஏக வியாபாரம் பாக்கம்னு ஏகவச்சனம் சொன்ன. பாக்கம்னு அம்மு போட்டதுனால அந்த பாக்கத்துல கர்மத்துவம் இருக்கு. இந்த வியாபாரத்திலேயே என்ன இருக்கு? கர்மத்துவம் இருக்கு. இன்னொன்னு விஷயம் என்னன்னா, வேற ஒரு காரகம் அன்வயிக்கிறதுக்கு யோக்கியமாக இந்த கிரியா இருக்கும். அது பாக்கி திரவியங்களுக்கு அந்த மாதிரி தர்மம் கிடையாது. என்னன்னா, தேவதத்தஸ்ய பாகஹான்றா. அப்ப இந்த பாகம் தர்சன கிரியையில கர்மாவாக அன்வயிச்சாலும் கூட இந்த பாக கிரியையில தேவதத்தன் கர்த்தாவாக அன்வயிச்சான். புரியுதா? இந்த ஒரு தர்மமானது திரவியங்களிலிருந்து இந்த சித்த கிரியைக்கு இருக்கக்கூடிய ஒரு பேதம். திரவியங்களுக்கு இதர காரகம் திரவியத்துல அன்வயிக்குமா? எல்லா காரகம் எங்க அன்வயிக்கும்? கிரியையில தான் அன்வயிக்கும். இதே மாதிரி சூழ்நிலை பலத்துக்கும் சொல்லிப்பார். என்ன சொல்லணும்? கிருதந்த ஸ்தலத்துல பாகஹான்னு எடுத்துக்கோ, அங்க இருக்கு பச்சதாத்வர்த்தமாகிய இந்த பலம் இருக்கு பார். அந்த பலம்ல இன்னொரு காரகம் அன்வயிக்கலாம். இன்னொரு காரகம், அதுக்கு உதாரணம் என்ன? ஸ்தோகம் பாகஹா. ஸ்தோகம் பாகஹா. சார் அப்படின்னா நீங்க ஓதனஸ்ய பாகஹா அதுன்னு சொல்லுவார். ஸ்தோகம் பாகஹா, ஓதனஸ்ய பாகஹான்ற இடத்துல கூட பச்சதாத்வர்த்தம் என்ன? ஒண்ணு பலம் விக்லித்தி அனுகூல வியாபாரம். இந்த விக்லித்திக்கு ஆசிரியம் யாரா இருக்க போறா? ஓதனம் இருக்க போகுது.
இப்போ ஓதனம் என்ன காரகம்? கர்ம காரகம். கர்மனு திதியா வராம சப்தம் கிருதந்தமா இருந்தா அங்க என்ன வரும்ட்ட? ஷஷ்டி வரும்ட்ட. அப்போ ஓதனஸ்யான்னு போட்ட. அப்படியே வச்சுக்கோ. இங்க வா. விக்லிப்தி விஷய அதே ஸ்தோகம் வரும் பொழுது ஸ்தோகம் இருக்கு பாரு, அங்கேயும் அங்க பச்தாத்வ அர்த்தம் என்ன? பலரூபமான அர்த்தம் வந்து விக்லிப்தி. ஸ்தோகம்னு சொன்னா அந்த ஸ்தோகம் கர்மகாரகம் தானே சொன்ன. அப்ப அதுக்கு ஸ்தோகஸ்ய பாக்கஹா தானே வரணும், ஓதனஸ்ய பாக்கஹா. ஸ்தோகம்ன்ற இடத்துல தித்தியா வந்திருக்கு. அப்ப என்ன காரகமா இருக்கணும்? அது ஸ்தோகம் பாக்கஹா தானே பத்தினா சொல்லிட்டு இருக்கோம். அப்ப அது கர்மகாரகம். கர்மகாரகம் தீர்மானம் ஆயிடுச்சு. அங்க ஷஷ்டி தானே வரணும். எது மாதிரி? ஓதனஸ்ய பாக்கஹா மாதிரி. ஆனா ஏன் அங்க மட்டும் ஸ்தோகம் பாக்கஹான்னு வந்தது அப்படின்னு அது ஒரு சந்தேகம். அப்ப என்ன சொன்னார்னா, பலம் வந்து இன்னொரு ஆசிரியத்துல சம்பந்தப்படும் பொழுது பேதேன சம்பந்தப்படும், அபேதேன சம்பந்தப்படும் ரெண்டுன்னார். பலம் வந்து பேதேன தான் சம்பந்தப்படும். அப்படி வச்சுக்கோ. பலம் ஆசிரியத்துல சம்பந்தப்படும். எப்படி சம்பந்தப்படும்? என்ன சார் அர்த்தம் வச்சுக்கோ. விக்லிப்தின்னு சொல்றியா, இந்த விக்லிப்தி வந்து ஓதனத்தோட சம்பந்தப்படும் பொழுது நீ புரிஞ்சிக்கும் பொழுது விக்லிப்தியும் ஓதனமும் ஒண்ணுன்னு புரிஞ்சுக்கிறியா, இல்ல ஓதனத்துல விக்லிப்தி இருக்குன்னு புரிஞ்சுக்கிறியா? அப்ப ஓதனத்துக்கும் விக்லிப்திக்கும் என்ன இருக்கு? நீ புரிஞ்சுக்கிறது மட்டும் இல்ல, வாஸ்தவமா அதுதான் அங்க இருக்கு. அங்க இருந்து தப்பா புரிஞ்சுக்கிறது மட்டும் இல்ல, அதுதான் அங்க இருக்கு. அப்ப இதுல என்ன தெரிஞ்சுக்கோ, இப்ப நான் சொன்ன கதையில இருந்து தாத்வர்த்த பலமானது தன்னுடைய ஆசிரியத்துல பேதேன சம்பந்தப்படும். தெரிஞ்சியா? சரி. அப்ப என்ன சொல்லிட்டார்? தாத்வர்த்த பலம் இருக்கு பார், அந்த பலம் தன்னுடைய ஆசிரியத்துல பேதேன சம்பந்தப்பட்டதுன்னு சொன்னா அந்த கர்மகாரக விஷயத்துலதான் கர்த்திருகர்மணோஸ்கிருதி சூத்திரத்தினால கர்மணி ஷஷ்டி வரும். கர்மணி. அப்ப விக்லிப்தியானது தன்னுடைய ஆசிரியமாகிய ஓதனத்துல பேதேன சம்பந்தப்பட்டதுனால ஓதனம் வந்து பின்ன ஆசிரியமா இருக்கக்கூடிய கர்மகாரகமா இருக்கிறதுனால அதுக்கு ஷஷ்டி வந்தது. ஓதனஸ்ய பாக்கஹா. ஸ்தோகம் பச்சதி என்னப்பா அந்த இடத்துல அப்படின்னா, அந்த இடத்துல விக்லிப்தி இருக்கு பார், அந்த இந்த ஸ்தோகம்ன்ற சப்தார்த்தம் இருக்கு பாரா, கொஞ்சம் அது வந்து விக்லிப்தியிலேயே தான் இருக்குது. அதாவது அரிசி நிறைய தான் போட்டிருக்கான், வெந்து போறது மட்டும்தான் கொஞ்சமா இருக்கு. அப்ப வேகறதுன்றதே அந்த கொஞ்சம் அப்படி ஸ்தோக பதார்த்தமும் விக்லிப்தி பதார்த்தத்துக்கும் எப்படி அன்வயம்னா அபேதேன அன்வயம். அப்ப அபேதேன அன்வயம் எங்க இருக்கோ அங்க வந்து கர்த்திருகர்மணோஸ்கிருதி சூத்திரத்தினால ஷஷ்டி வர வேண்டாம். சரியா? அதனால என்ன வந்துட்டாங்க? ஸ்தோகம்னு வந்துருச்சு. இன்னொரு நாம பார்க்க வேண்டிய இன்னொரு விஷயம் என்னன்னா, பாக்கஹான்னு போது இப்ப சொல்ல வந்த விஷயம் தாத்வர்த்த பலமும் என்ன ரூபமா இருக்கும்? சித்த ரூபமா இருக்கும். சித்த ரூபமா இருக்கும்னா என்னன்னா வேற காரகம் அன்வயிக்கிறதுக்கு யோக்கியமாவும் இருக்கும். அப்ப வேற காரகம் என்ன? ஸ்தோகம்னு கர்மகாரகம். இந்த கர்மகாரகம் அன்வயிக்கிறதுக்கு யோக்கியமாக இந்த பலம் இருக்கு, விக்லிப்தி ரூபமான பலம் இருக்கு. அதுக்காக பிரயோகம். ஏன் சார் ஸ்தோகம் பச்சதி சொல்றோமே, ஸ்தோகம் பாக்கஹா ரைட்டு, ஸ்தோகம் பச்சதி சொல்றோமே, அங்க வந்து திங்கந்தம் இல்லையா? அங்கேயும் வந்து ஸ்தோகமானது அன்வயிக்கிறது யோக்கியமா இருக்கு. ஒரு விஷயம் என்னன்னா, அந்த ஸ்தோகமானது எங்க அன்வயிக்கிறதுன்னு வியாபாரத்துல அன்வயிக்கிறது. அது நேற்று சொல்லியிருக்கேன் நான். கிரியா விசேஷனானாம் கிளீபத்துவம் அங்க வந்து ஸ்தோகம் பச்சத்தின் பொழுது அவசரப்படாத, நிதானமா படுனார். சமையல திட்டமா பண்ணுன்றார். அந்த அதிஸ்ரயன அதஸ்ரயனாது வியாபாரத்துல என்ன இருக்கணும்? ஸ்தோகத்துவம் இருக்கணும். இந்த ஸ்தோகம் பாக்கஹான்ற இடத்துல அதனுடைய பலத்துல இருக்கணும்ன்றது ரெண்டுத்துக்குள்ள வித்தியாசம். ஏததேவ ஸ்பஷ்டகதி சாத்தியத்வேன கிரியா தத்ர தாத்து. இதன்னு சொல்லிட்டேன் நான்.
சித்தபாவஸ்து யஸ்தஸ்யாஹ ச கன்யாதி நிபந்தனஹ நச்ச சித்தத்வேன அபிதானே மானாபாவஹன்னு சொன்னாரு. பாகஹ இத்யுக்தே பவதி நஷ்டோவா இத்தியாதி ஆகாங்ஷோத்தாபனசைவ மானத்வாததும் சொல்லிட்டான். இது சொல்லிட்டேன்டா. கேட்டார், பாக்க நீ கன்யாதிகள்னால உபஸ்தாப்பியா யஹ வியாபாரः சஹ சித்தः இத்யத்ர கிம் பிரமாணம் வித்யதே குத்ராபி பாணினிஹி லிखितवान् வா इत्युक्ते सः पृच्छति इति सः पृच्छति. तस्य उत्तरं वदति प्रमाणं विद्यते. किं प्रमाणं? पाकः इत्युक्ते अस्माकम् आकाङ्क्षा उदेति. पाकः भवति, पाकः अभवत्, पाकः भविष्यति. एवं च पाकः इत्युक्ते कश्चन व्यापारः बुद्धौ उपस्थितः भवति. स एव व्यापारः कीदृशजिज्ञासाम् उत्थापयति? भवति, अभवत्, भविष्यति वा इति. परन्तु पचति इत्युक्ते ततः अपि कश्चन व्यापारः बुद्धौ उपस्थितः भवति. सः व्यापारः एतादृश आकाङ्क्षां नोत्थापयति. ज्ञायते वा? एवं च यत्र व्यापारबोध अनन्तरं भवति, अभूत्, भविष्यति वा इत्येतादृश आकाङ्क्षा उदेति, एतादृश आकाङ्क्षां यः व्यापारः उत्थापयति सः सिद्धः. एतादृशव्यापारः कदा भवति इत्युक्ते घन्यादि उपस्थाप्य व्यापारबोध अनन्तरमेव. तादृशः एव व्यापारः एतादृशजिज्ञासां स्थापयति. एवञ्च इदमेव प्रमाणम्. पाकः इत्युक्ते भवति नष्टो वा इत्याद्याकाङ्क्षोत्थापनस्यैव मानत्वात् धातूपस्थाप्यायां तदसम्भवस्य उक्तत्वाच्च. धातूपस्थाप्यायां केवल धातु उपस्थाप्यः व्यापारः तथा न भवति. किञ्च केवल धातुना कश्चन अर्थः उपस्थापितः न भवति. லோகத்தில் பிரயோகம் பண்ணும் பொழுது பாகஹான்னு சொல்லியாகணும் அல்லது பச்சத்தின்னு சொல்லியாகணும். பச்சுன்னு சொல்ல முடியுமாடா? இல்லையா? धातूपस्थाप्यायां तदसम्भवस्य उक्तत्वात् तोकः पाकः इति अनापत्तेश्च. तस्मात् அப்புறம் இன்னொன்று तोकः पाकः அது வேற ஒன்று. तोकं पाकः इत्युक्ते पश्य, तोकं पाकः इत्युक्ते तोकपदार्थस्य पचिधात्वर्थ फले विक्लुप्तो अन्वयः. तोकः पाकः इत्युक्ते तोकं पचति इतिवत्. तोकं पचति इस् ईक्वल् टु कस्मिन् अंशे सादृश्यम् इत्युक्ते तोकं पचति इत्यत्रापि स्तोकपदार्थस्य व्यापारे अन्वयः. तोकः पाकः इत्यत्रापि स्तोकपदार्थस्य व्यापारे अन्वयः. तोकं पचति इत्यत्र तावत् स्तोकपदार्थस्य विक्लुप्तो अन्वयः. ज्ञायते वा? अन्यत् तोकं पचति स्तोकः पाकः. तत्र तोकं पचति इत्यत्र स्तोकपदार्थस्य पचिधात्वर्थ साध्यव्यापारे अन्वयः. साध्यव्यापारे अन्वयः. तोकः पाकः इत्यत्र तावत् पचिधात्वर्थ सिद्धव्यापारे अन्वयः. अत एव पश्य, स्तोकः इति कः उच्यते? व्यापारः उच्यते. पाकः इति कः उच्यते? स एव व्यापारः. उभयोः सामानाधिकरण्यादेव उभयत्र प्रथमा विभक्तिः स्तोकः पाकः इति. समझा? एवञ्च विशेषणविशेष्यत्वं तत्र. स्तोकः पाकः इति अनापत्तेश्च. तत्र किमर्थं तत्? सिद्धत्वेन अभिधाने मानाभावः इत्युक्ते कृदन्तस्थले सिद्धः कश्चन व्यापारः मया नाङ्गीक्रियतेன்னு சொன்னா அது காரகமாக அன்வயிக்காது. அப்ப ஸ்தோகः பாகஹன்ற பிரயோகம் வராது. புரியுதா? இல்லட்டா என்ன ஆயிடும்? அங்கேயும் ஸ்தோகம் பாகஹான்னு வந்துடும். ஸ்தோகம் பாகஹான்னு சொல்லி ஆகணும். ஆனா அர்த்தம் நமக்கு என்ன அர்த்தம் இஷ்டம்? ஸ்தோக பதார்த்தம் வியாபாரத்துல அன்வயம். அதாவது இப்படி வச்சுக்கடா, கிருதந்த ஸ்தலம் திங்கந்த ஸ்தலம் ரெண்டா வச்சுக்கோ. திங்கந்த ஸ்தலத்துல பிரச்சனையே கிடையாது. ஸ்தோக பதார்த்தம் கிரியா விசேஷம் தான்.
அது வேற ரூல். அதுவே இந்த ஸ்தோக பதார்த்தம் கிருதந்த பிரயோகம் நீ பண்ணணும்னு ஆசைப்படுற, ஸ்தோக பதார்த்தம் விக்லிப்தியில அன்வயிக்கணும்னு ஆசைப்பட்டான்னா அப்ப என்ன எடுத்து ஸ்தோகம் பாகம். அதே ஸ்தோக பதார்த்தம் வியாபாரத்தில் அன்வயிக்கணும்னு நீ ஆசைப்பட்டனா ஸ்தோகா பாகா. இதுதான்ப்பா நமக்கு இஷ்டம். புரியுதா? இப்ப நமக்கு சமஸ்யாவை உண்டு பண்ற இடம் வந்து ஸ்தோக பாகா தான். இப்ப நீ கிருதந்த ஸ்தலத்துல தாத்தூபஸ்தாபியமான வியாபாரம் சித்தமாக இருக்காதுன்னு சொன்னு வச்சுக்க, அப்ப அது எது மாதிரி இருக்கும்? சாத்தியமா இருக்கும். பாக்கஹான்ற இடத்துல அது சாத்தியமா ஆயிடுதுன்னு சொன்னா எந்த இடம் மாதிரி அது இருக்கும்? பச்சதி மாதிரி இருக்கும். அப்ப பச்சதியில பச்சதாத்வர்த்த வியாபாரத்துல அன்வயிக்கக்கூடிய ஸ்தோக பதார்த்தத்தை ஸ்தோக பதத்தை நீ என்ன அந்தமா யூஸ் பண்ற? கேள்வி கேட்கும்போது நல்லா கவனிச்சுட்டே வரணும்டா. விட்டு போயிடுத்து பாரு கட்சியில. இப்ப பாக்கஹான்ற இடத்துல ஸ்தோக பதார்த்தம் நமக்கு வியாபாரத்துல அன்வயிக்கணும். சரியா? விஷயத்தை நான் முதல்ல சொல்றேன், இப்ப சர்ச்சை தான் சொல்றேன். ஸ்தோக பாக்கஹா வேண்டாம், சாதாரணமா பாக்கஹான்ற கிருதந்த ஸ்தலத்துல கன்யாதி உபஸ்தாபியமான வியாபாரம் இருக்கு பாரு, அந்த வியாபாரத்துல ஸ்தோக பதார்த்தம் நமக்கு அன்வயிக்கணும். சரியா? இப்ப அவன் என்ன சொன்னா, கன்யாதி உபஸ்தாபியமான வியாபாரம் வந்து சித்தமா இருக்காது அப்படின்னு நம்ம ஒருவேளை சொன்னான்னா அப்ப கன்யாதி உபஸ்தாபியமான வியாபாரம் என்ன ரூபமா இருக்கும்? சாத்திய ரூபமா இருக்கும். இது மாதிரி வேற இடத்துல எந்த இடத்துல சாத்திய ரூபமா இருந்தது நீ பார்த்த இடத்துல? பச்சதின்ற இடத்துல. பச்சதின்ற இடத்துல அந்த சாத்திய வியாபாரத்துல ஸ்தோக பதார்த்தம் அன்வயிச்சது இல்லையா? அன்வயிக்கும் பொழுது அந்த ஸ்தோக பதத்தை நீ என்ன அந்தமா உபயோகப்படுத்தின? கிரியா விசேஷனானாம் க்ளீபத்வம் நபும்சகத்துவம் சொல்லியா? கிரியா விசேஷனானாம் ஔத்சர்கிகம் க்ளீபத்வம் ஏகவச்சனத்துவம் கர்மத்துவம் ச. அப்ப அங்க ஸ்தோகம் பச்சதி சொன்னியா? அதே மாதிரி இங்கேயும் ஸ்தோகம் பாக்கஹா தான் வருமே தவிர ஸ்தோகம் பாக்கஹா வேற அர்த்தம். அது என்ன சார்? அது வந்துட்டேங்க, அது வேற அர்த்தம். அது விக்லித்தில அன்வயிக்கிற பட்சம். இப்போ வியாபாரத்துல அன்வயிக்கிற பட்சத்துல ஸ்தோக பாக்கஹான்னு இஷ்ட பிரயோகம் கிடைக்காது. ஸ்தோகம் பாக்கஹா தான் வந்துடும். எப்பன்னா கன்யாதி உபஸ்தாபியமான வியாபாரமும் சாத்தியமா தான் இருக்கணும்னா இதர சாத்திய ஸ்தலத்துல எப்படியோ அதே மாதிரிதான் இங்கேயும் வந்துடும். அப்போ உனக்கு ரூபம் கிடைக்காது. அப்ப இதுல என்ன தெரியுதுன்னா, வையாக்கரனாளுடைய பிரமாணப்படி பார்த்தோம்னா ஸ்தோகம் பச்சதி ஸ்தோகம் பாகா ஸ்தோக பாகா. அர்த்தத்துல பார்த்தோம்னா 75% அர்த்தம் ஒண்ணு. எதுக்குன்னா ஸ்தோகம் பச்சதிக்கும் ஸ்தோக பாகாக்கும். ஸ்தோகம் பாகான்றது வேற, அது வேற விஷயம். ஸ்தோக பாகா இத்யனாபத்தேஷ்ட தஸ்மாத் தாத்வர்த்தான்வயே ஸ்தோகாதி சப்தேபியः द्वितीया கன்யர்த்தான்வயே பிரதமா புல்லிங்கதாச்ச சொல்லிட்டார். தாத்வர்த்த அன்வயே ஸ்தோகாதி சப்தேபியः द्वितीया. தாத்வர்த்தம் எதை சொல்லிக்கிறார்? பச்சதி வச்சுக்கோ. பச்சதியில தாத்துனால உபஸ்தாபியமாக ஒரு அர்த்தம் இருக்கு. என்னது? வியாபாரம். கிம் ரூபம்? அது சாத்திய ரூபம். அது ரூபம் தானடா. அந்த அர்த்தத்துல அன்வயிக்கிற பட்சத்துல ஸ்தோகாதி சப்தேபியः द्वितीया எல்லாம் நபும்சகமாயிடும். ஸ்தோகம் கன்யர்த்தான்வயே பாகஹானும் பொழுது கன்யனால உபஸ்தாபியமான வியாபாரம் சித்த ரூபம். அதுல அன்வயிக்கிற பட்சத்துல பிரதமா புல்லிங்கதாச்ச. ஏன் புல்லிங்கதா தெரியுமா? பாகஹா புல்லிங்கம் இருக்கு, அது புல்லிங்கமா வந்துருச்சு. புரியுதா? தத் சித்தையே கன்யாதேகே சக்தி உபேயா. ஆனால் நீ என்ன பண்ண, கன்யாதிகளுக்கு சக்தியை வந்து ஒத்துக்கோ. இப்ப கன்யாதிக்கு சக்திக்கு ஒத்துக்கோன்னா என்னதன அர்த்தம்? இப்படி சின்ன வித்தியாசம். பச்சத்தின்ற இடத்துல அந்த சாத்திய வியாபாரத்தை நமக்கு உபஸ்தாபனம் பண்றவர் யாரு? தாத்து. பாக்கஹான்ற இடத்துல அந்த சித்தபாவம் இருக்கு பாரு, சித்தபாவத்தை உபஸ்தாபனம் பண்றவர் கன்ய பிரத்யம்னு வச்சுக்கணும். அதான் வந்து
கஞாதேஹே சக்திஹி உபேயா ஏதேன கஞாதீனாம் பிரயோக சாதுதா மாத்திரம் இது நையாஜிக நவ்யோக்தம் அபாஸ்தம். என்ன சொல்லிட்டா, ரெண்டு இடத்துலையும் பச்சத்தின்ற இடத்துலையும் பச்சதாத்துவுக்கு தான் வந்து சின்ன பரிஷ்காரம்டா. இப்போ நீங்க நான் சொல்றது பச்சத்தின்ற இடத்துலையும் பச்சதாத்வர்த்தம் தான் வியாபாரம், பாக்கஹான்ற இடத்துலையும் பச்சதாத்வர்த்தம் தான் வியாபாரம். அப்படின்னா வந்து பாக்கஹான்ற இடத்துல தாத்துனாலேயே உனக்கு பாக்கஹான சமையல் தான அர்த்தம். சமையல்ற அர்த்தத்துல பச்சு தாத்துவே கொடுத்துருத்துன்னா அப்ப கண்பிரத்தியம் தேவையில்லையே. இப்ப கண்பிரத்தியம் எதுக்குன்னார் பிரயோக சாதுத்வார்த்தம் தான் அப்படின்னு யார் சொல்லிட்டா? இப்ப சொல்றாரு அடப்பாவே, அப்படி இல்லடா, கண்பிரத்தியம் சேர்ந்தாதான் உனக்கு அந்த கிரியையில இருக்கக்கூடிய சித்தத்தன்மை தெரியும். அப்ப தாத்துபஸ்தாபியமான வியாபாரத்துல சித்தத்துவம்ன்றது அம்சத்தை நமக்கு தெரிவிக்கிறதுக்கு யாரு தேவை? அப்ப கண்யம் வியர்த்தம் இல்லடா, அது தேவைதான். ஆனால் வெறுமே வந்து பிரயோக சாதுத்வார்த்தம்னு சொல்லிட்டு ஒப்புக்கு சப்பானியா ஆக்கிடாது அவரன்னு சொன்னார். ஏத்தேன கஞாதீனாம் பிரயோக சாதுதா மாத்திரம் இது நையாஜிக நவ்யோக்தம் அபாஸ்தம். ததனந்தரம் நச்ச கண்யந்த சக்தி உபஸ்தாபியான்வயே ஸ்தோகः பாகः இதி பவதி இதி வாச்சியம். கண்யந்த ஆனுபூர்வியாः சக்ததாவच्छेदकत्वे गौरवात् अनुशासनाच्च गण्यादेः एव तथा शक्ति कल्पनात् इति दिक्. गण्यन्त शक्ति उपस्थाप्यान्वये சரி கேட்கிறான். ஒன்று பண்ணு, கன் உபஸ்தாபியமான வியாபாரம்னு இவ்வளவு நேரம் பேசியிருந்தார். கன் உபஸ்தாபியமான இது எல்லாமே வந்து இங்க பேசலாமே தவிர லோகத்துல வேற மாதிரி தாண்டா வரும். இப்ப சொன்னோன்னு புரியும் பாரு. இப்ப இதுக்கு முன்னாடி என்ன சொன்னார்னா, கன் பிரத்யத்தினால உபஸ்தாபியமான வியாபாரம் இருக்கு பாரு, அந்த வியாபாரத்துல ஸ்தோக பதார்த்தம் அன்வயிக்கிற பட்சத்துல ஸ்தோக பாக்கா வரும்னு இப்ப சொன்னா இல்லையா? அப்படி சொல்ல வேண்டாம், கண்யந்தம்னு வாங்கிக்கோ. கண்யந்தத்தினால உபஸ்தாபியமான வியாபாரத்துல ஸ்தோக பதார்த்தத்துக்கு அன்வயம் இருந்ததுன்னு சொன்னா புள்ளிங்கம் அப்படி மாத்திக்கலாமேன்னு கேட்டான். யாரோ கேட்கறான். இவர் என்ன சொல்ல போறாருன்னா, அது வந்து கௌரவம்னு சொல்ல போறார். ஏன் கௌரவம்னா, கன்யன்னு சொன்னா அதாவது முன்னாடி கூட பிரகிருதி தாத்து மாறிண்டே இருக்கும். ஆனா பிரத்தியம் வந்து கன்யனா கன்யம் மட்டும்தான் இருக்கும். பாகஹா தியாகஹா யாகஹா, பாகஹா தியாகஹா யாகஹா, இப்படி எதை நீ சொன்னாலும் பிரகிருதி தாத்து மாறிண்டே இருக்கு. கன்யம் வந்து உனக்கு ஒன்னா இருக்கு. நீ கன்யந்தத்துக்கு சித்த கிரியையில வந்து உனக்கு வந்து பாடுறான். இப்போ உங்க 3 பேருக்கும் ஒரு தனித்தனியாக ஒரு நம்பர் கொடுக்குறேன். 101, 102, 103 நம்பர் கொடுக்குறேன். இப்போ எனக்கு வந்து 92 அப்படின்னு எனக்கு நம்பர்னு வச்சுக்கோ. இப்போ ஏதோ ஒரு காரியத்தை சாதிக்கிறதுக்கு உங்க 3 பேருக்கு நான் ஒரு காரியத்தை சாதிச்சு கொடுக்கணும். உங்க 3 பேருக்கும் ஒரு குறிப்பிட்ட இடத்துல 3 பேருக்கும் நான் தான் காரியத்தை சாதிச்சு கொடுக்கணும்னு வச்சுக்கேன். இப்போ நானும் இல்லை, ஒரு காரியம் சாதிக்கணும். அந்த காரியம் சாதிச்சா அந்த பலன் உங்க எல்லாருக்கும் தனித்தனியா அதே மாதிரி தான் வரணும் வச்சுக்கேன். இப்ப நான் வந்து 101 எனக்கு என்ன நம்பர் சொன்ன? 101 92, 101 102 92, 103 92, இப்படி ஒரு பாஸ்வேர்டு கல்பிச்சு அதனால நான் ஒர்க் பண்றது எனக்கு சுலபமா, இல்ல 92 தனியா வச்சிருந்து நான் காரியத்தை பாஸ்வேர்டு வச்சுன்னு சொன்னா அது சுலபமா? இது சுலபம். ஏன்னா நீங்க அநேகம் பேர் இருக்கிறதுனால நீங்க எல்லாரும் என்னோட காம்பினேஷன் வரும்போது அது புதுசா வேற ஆகிட்டே இருக்கு. சரியா? அப்ப கண்யந்தத்துக்கு சக்தின்னு சொன்னா பாகஹாலையும் கண்யம் இருக்கு, யாகஹாலையும் கண்யம் இருக்கு, தியாகஹாலையும் கண்யம் இருக்கு.
ஆனா கன்யோட சேர்த்து கன்யந்தம்னு வாங்கிட்டோம்னா மொத்த பாகா, மொத்த யாகா, மொத்த தியாகா வரும். அப்ப அந்த சமூகத்துக்கு தனித்தனியா சக்தி. அப்ப கன்யந்தத்துக்கு சக்தி, அதாவது சமூகத்துக்கு சித்த கிரியையில சக்தி இருக்கு. சமூகத்துக்கு அப்படின்னா எத்தனை தாத்து இருக்கோ அத்தனை தாத்துவையும் வச்சுட்டு அத்தனை கன்பரத்தையும் வச்சு ஒரு சமுதாயத்தை உருவாக்கி அந்த சமுதாயத்துக்கு அந்தந்த சித்த கிரியையில சக்தி இருக்குன்னு சொன்னா அது கௌரவம் தான். அதோட சுலபம் என்ன, இப்ப நான் சொன்ன மாதிரி கன்னுக்கு அப்படின்னு வேற ஒன்னும் புரிஞ்சுதா? இந்த நம்பர் உதாரணம் புரிஞ்சுதானா? இல்லைன்னா என்ன இடம் உனக்கு இது என்ன சொல்ற, ஏன் கௌரவம் சொல்றாருன்னு புரியாது. ஆச்சா. ரெண்டாவது அனுசாசனம் சொன்னார். பாணினி கன்பிரத்தியத்தை விதிக்கும் பொழுதுதான் பாவேன்னு சொன்னாரே தவிர பாவே கன்யந்தம்னு சொல்ல, பாவே கன்யன்னர். அப்ப பாவத்துல, அதாவது சித்த பாவத்துல யாருக்கு சக்தி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. கன்யந்த சக்தி உபஸ்தாபியான்வயே, புரிஞ்சுதா? நது கன்ய சக்தி உபஸ்தாபியான்வயேன்னு இல்ல, கன்யந்த சக்தி உபஸ்தாபியா அன்வயே, உபஸ்தாபியமான அர்த்தத்துல அந்த இது ஸ்தோக பதார்த்தம் அன்வயிக்கிறதுன்ற பட்சத்துல ஸ்தோக பாக்கா வரும். பரிஷ்காரம் நீ பண்ணிக்கலாமே அப்படின்னு நமக்கு பரிஷ்காரம் பண்ணி காமிக்கிறான். கன்யந்த சக்தி உபஸ்தாபியான்வயே ஸ்தோக பாக்கா இது பவதி இது நச்சவாச்சியம். கன்யந்த அனுபூர்வியாக சக்ததாவச்சேதகத்வே, கன்யந்த அனுபூர்வி கடைசியில் என்ன எடுத்து உனக்கு பணம் கொடுக்கணும்னா 101 × 2 அனுபூர்வி 1 ஒன்னு அழுத்தணும், 1 0 1 9 2 இது ஒரு அனுபூர்வி. உனக்கு 1 0 அப்ப என்ன எடுத்து தியாக, உனக்கு சித்தமான சமையல் அப்படின்ற சித்த சமையல், சித்தமான பாகானுகூல வியாபாரம், அதுக்கு போதம் வரணும்னா சக்ததாவச்சேதகம் என்னன்னா பகார ஆகார ககார அகார விசர்க்கங்கள்னு இருந்தாதான் சித்த விக்லிப்தி அனுகூல வியாபார போதம் வரும். அது கௌரவமாச்சு, அதான் சக்ததாவச்சேதகம். கன்யந்த அனுபூர்வியாக ஏவ சக்ததாவச்சேதகத்வே கௌரவாத் அனுசாசனாச்ச கன்யாதேஹே ஏவ ததா சக்தி கல்பனாத் இதி திக். एवंच गण्यशक्ति अभिप्रायेण कृद अभिहितः इति भाष्यम् अतः न विरोधः इति भावः. कृद अभिहितः भावः द्रव्यवत् प्रकाशते. ஒரு என்னன்னா பாணினி பாஷிகார் பொதுவா சொல்லிட்டார், கிருத்துனால அபிதானம் பண்ணப்பட்ட பாவம்னார். கிருத்து பிரத்தியும் எக்கச்சக்க பிரத்தியும், கன்யம் ஒண்டி கிருத்து இல்ல. உனக்கு தவத்து பிரத்தியம் இருக்கு, தப்பிரத்தியம் இருக்கு. அப்ப நீ எல்லா கன்யம் கிருத் அபிஹிதா பாவகானா கிருத்பிரத்தியத்தினால பிரதிபாதனம் பண்ணக்கூடிய கிரியைன்னு சொன்னா எல்லா கிருத்பிரத்தியமும் ஒண்ணு கிரியைய பிரதிபாதனம் பண்ணல, கன்யதான் பண்றது உனக்கு. அப்ப பாணினி அப்ப பாஷைக்காரர் கிருத்துன்னு சொன்னார, யார மனசுல வச்சுட்டாரு? கன்ய சக்தி அபிப்பிராயேன, கன்ய சக்தியை தான் மனசுல வச்சுட்டு கிருத்துன்னு சொன்னார். அதாவது கிருத்துன்னா கன்ய, அது மாதிரி தவது இது மாதிரி எல்லாரையும் வாங்கிட்டாலும் கூட பாவத்தை சொல்லக்கூடிய கிருத்தி அது கன்யதான்றதுனால கன்ய மனசுல வச்சுன்னு கிருத்துன்னு சொன்னார். அப்படிதான் கிருத் அபிஹிதா இது பாஷ்யம். அத்தா ந தத் விரோதா, தத் விரோதா தான் ஆரம்பிச்சான், எடுத்தோம்னா அது இல்லைன்ட்டாரு. அனு காரகானாம் பாவனான்வய நியமः ஏவ பாகः இத்யத்ராபி कर्मषष्ठी अनुसारेण भावनायाः वाच्यत्वं सिद्ध्यते. स एव कुतः इत्याशंकां समाधत्ते संबोधनान्तं कृत्वोऽर्थाः कारकं प्रथमो वतिः धातु संबंधाधिकार निष्पन्नम् असमस्तनन्ये तथा यस्य च भावेन षष्ठी चेत् विदितं द्वयं साधुत्वम् अष्टकस्यास्य क्रियैवावधार्यताम् इति. नाளைக்கு பார்க்கலாமா?